இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டியர் ரதி அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட மையக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு சரியா புரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நோக்கி இந்த படம் போகுது அப்படிங்கிறது தெளிவா புரியாதனால மையக்கதை என்னன்னு எனக்கு தெரியல. மையக்கதை நல்லா இருந்தா தான் திரைக்கதையே ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியும். இப்போ மையக்கதையே நல்லா இல்லைங்கிறப்ப திரைக்கதை வந்து எப்படி போனாலும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இப்போ படம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரதி வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருக்கிறாங்க. இந்த ப்ராஸ்டிடியூட் பார்க்க வந்து ஒரு போலீஸ்காரங்க வராங்க. கன்னை வந்து இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்களா, இல்லை இவங்களா எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. கன் வந்து இவங்க கைக்கு வந்துடுது. இந்த ரதிங்கிற கேரக்டர் வந்து ஒரு 2-3 குரூப் தெளவுது. ஏன் தெளவுது, எதுக்கு தெளவுதுன்னு சரியான பதிலே இல்லாத அளவுக்கு தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. மதன்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு மூலிமா வந்து ரதிக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. இன்றைக்கி வந்து ஜாலியாக இருக்கிறோம், நாளைக்கு வந்து என் கூட வா, நான் உனக்கு பொழுதுனைக்கு வந்து ஃபுல் டே வந்து பேமெண்ட் கொடுத்துறேன், என் கூட வந்து 1 டே வந்து ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து மதன் சொல்கிறாப்படி. அதுக்கு வந்து ரதி ஒத்துக்கிறாங்க. மதனும் ரதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அதாவது பார்க்கு, பீச் எல்லாமே சுற்றுறாங்க. அப்போ இருக்கிறப்ப இந்த மதனுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம மதனையும் ரதியும் தெளவ ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில் மதனும் ரதியும் வந்து ஓன் ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இந்த ரதி தெளவர கேங்கில் பார்த்தீங்கன்னா வரதன் ஒரு ஆள் இருக்கு. அப்படி அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கன்று வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் ரதியை பற்றி தப்பாக சொன்னாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையோ அப்படிங்கிறவங்கள எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிற. அப்படி கடைசியாக டே முடிகிறப்ப ரதியும் மதனையும் வந்து அந்த கேங்ஸு அந்த ப்ளஸ் போலீஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இதோட படமும் முடியுது. இந்த படத்தில் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சரியில்லை, ஃபினிஷிங் பாயிண்ட்டும் சரியில்லை, சென்டரில் படமும் சரியில்லை. ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற தெரியாத அளவு தான் படத்தை வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தில் ப்ளேபேக் சாங் தான் இருக்குது, அதுவும் ஒன்று தான் இருக்குது, அது ஏதோ கேட்குற அளவுக்கு இருக்குது. படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கன்னே பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து டூப்ளிகேட் கன்று அப்படிங்கிற மாதிரி வந்து பொம்மை கன்று அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப படம் ஃபுல்லாக வந்து கொண்டவங்களோட லிஸ்ட் வந்து அது மட்டும் எப்படி அப்போ மட்டும் எப்படி கன்று வேலை செஞ்சுது, கடைசியாக வந்து அது எப்படி பொம்மை கன்னாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவே இல்லை. வில்லன் கேரக்டர் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதோட வந்து படம் முடியுது. அது வந்து ஒரு ஃபினிஷிங்கே இல்லை. கடைசியாக வந்து வில்லன் கேரக்டரை ஒரு 1/2 மணி நேரம் போட்டில் ஏற்றி பிக்னிக் மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. அது எதுக்கு பிக்னிக் மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. திரும்பவும் அந்த போட்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்களை தெளவுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாததான் வந்து படம் முடியுது. இந்த படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கமான தொழில் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏற்கனவே படம் என்ன கண்டிஷனில் போகுதுன்னே தெரியாது வந்து நம்ம ஒரு சோர்வான மனநிலையில் பார்த்துட்டு இருக்கப்ப இதை வந்து அழுத்தி சொல்கிறப்ப நமக்கு வந்து ஏன்டா படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இதனால தான் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்குறது கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீக்கெண்டில் போய் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் நம்ம இந்த படத்தை பார்த்தா கூட நமக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. அதனால் வந்து அதுக்கு கூட இந்த படம் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம் கடைசியாக யாருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து படம் பார்க்காத நம்ம போய் தேட்டரில் வந்து ஒரு 3 மணி நேரம் தனியாக இருக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அவங்க வந்து ஜாலியாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதோட அவங்களுடைய வேலையை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அதோட வந்து இந்த படமுடைய சுச்சுவேஷனும் முடியுது. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.